அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் 14. கூடுவாஞ்சேரியில் ஒரு எளிய நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தவர் வேதாந்திரி மகரிஷி. 2006ஆம் ஆண்டு மார்ச் 28 அன்று அவர் இயற்கை எழுதினார். யார் இந்த வேதாந்திரி மகரிஷி? வசதியான குடும்பத்தில் பிறந்து உயர்கல்வி கற்றவர் அல்ல. குடும்ப வறுமையின் காரணமாக பள்ளிப்படிப்பு 3ஆம் வகுப்பிலேயே முடிவடைந்தது. ஆனால் அவரது அறிவு தேடல் ஒருபோதும் முடிவடையவில்லை. சிறு வயதிலேயே அவருடைய மனதில் சில அடிப்படையான கேள்விகள் எழுந்தன. கடவுள் யார்? உயிர் என்றால் என்ன? மனிதனுக்கு ஏன் துன்பம் வருகிறது? உலகில் ஏன் வறுமை இருக்கிறது? இந்த கேள்விகளுக்கான விடைகளை தேடும் ஆன்மீக பயணமே அவருடைய வாழ்க்கையாக மாறியது. திருமூலர், வள்ளுவர், தாயுமானவர், வள்ளலார் போன்ற ஞானிகளின் சிந்தனைகளிலும் அவர் ஆழ்ந்து ஈடுபாடு கொண்டார். அவர் எந்த மதத்தைச் சேர்ந்த ஆன்மீகவாதி என்ற கேள்வி எழலாம். வேதாந்திரி மகரிஷி இந்திய ஆன்மீக மரபில் வளர்ந்தவர். ஆனால் அவருடைய போதனைகள் ஒரு மதத்திற்குள் மட்டும் அடைக்கப்பட்டவை அல்ல. அவர் ஆன்மீகத்தை மனித வாழ்க்கையோடு இணைத்து பேசினார். கடவுளை தேடுபவன் தன்னை அறிதல், மனதை பண்படுத்துதல், பிறருக்கு நன்மை செய்தல், குடும்பத்தில் அமைதியாக வாழ்தல், சமுதாய நலனில் அக்கறை காட்டுதல் ஆகியவற்றையும் வலியுறுத்தினார். அதனால்தான் அவருடைய கருத்துக்கள் பல்வேறு மதங்களை சேர்ந்த மக்களிடமும் வரவேற்பை பெற்றன. ஏன் வேதாந்திரி மகரிஷி என்று அழைக்கப்படுகிறார் என்றால், ஆன்மீக தேடல், தவம், தத்துவ ஆராய்ச்சி ஆகியவற்றின் மூலம் மனிதனின் உள்ளத்தை புரிந்து கொள்ள முயன்றதால் அவர் மகரிஷி என்று போற்றப்பட்டார். அவருடைய சிறப்பான பங்களிப்பு மனவளக்கலை என்ற நடைமுறை ஆன்மீக பயிற்சி முறையை மக்களிடம் கொண்டு சேர்ந்ததுதான். அவர் ஆன்மீகம் என்பது துறவிகளுக்கு மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கை நடத்தும் சாதாரண மனிதரும் ஆன்மீக பாதையில் முன்னேற முடியும் என்று வலியுறுத்தினார். மனவளக்கலை என்றால் என்ன? வேதாந்திரி மகரிஷியின் வாழ்க்கை தத்துவத்தில் உடல், மனம், உயிர், சமுதாயம் ஆகிய அனைத்திற்கும் முக்கியத்துவம் உண்டு. அவர் வலியுறுத்திய முக்கிய பயிற்சிகள் எளிய முறை உடற்பயிற்சி, தியானம், காயகல்ப பயிற்சி, அகத்தாய்வு ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. அவருடைய நோக்கம் வெறுமனே ஆன்மீக அனுபவத்தை பெறுவது மட்டுமல்ல, மனிதனின் எண்ணம், செயல், வாழ்க்கை முறை ஆகியவற்றை மேம்படுத்துவதுதான். உலக அமைதியை பற்றி அவர் கூறியது என்ன தெரியுமா? வேதாந்திர மகரிஷியின் மிகப்பெரிய கனவு உலக அமைதி. அவருடைய சிந்தனையின் அடிப்படை தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, சமுதாய அமைதி, உலக அமைதி. ஒரு மனிதனின் மனம் அமைதியாக இருந்தால் குடும்பத்தில் அமைதி உருவாகும். குடும்பங்கள் அமைதியாக இருந்தால் சமுதாயம் அமைதியாகும். சமுதாயங்கள் அமைதியாக இருந்தால் உலகமும் அமைதியாகும் என்பது அவரது கருத்து. 1958ஆம் ஆண்டு அவர் உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவினார். மனித நேயம் மற்றும் உலக அமைதிக்காக அவர் தொடர்ந்து பணியாற்றினார். ஆகஸ்ட் 14 ஏன் சிறப்பு என்றால், இன்று அவருடைய பிறந்த நாள் மட்டுமல்ல, அவருடைய சிந்தனைகளை நினைவு கூற வேண்டிய நாளாகவும் பார்க்கப்படுகிறது. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து சொற்களை அவர் உலக மக்களுக்காக பரப்பினார். பிறந்த நாளே உலக அமைதிக்கான விழிப்புணர்வு நாளாக கொண்டாட வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவர் வெளிப்படுத்தியதாக பதிவுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. வேதாந்திரி மகரிஷியின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம் ஒன்று. பணம் இல்லாமல் இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அறிவை தேடும் மனமும் நல்லதை சொல்லும் செயலும் இருந்தால் ஒரு மனிதனால் உலகிற்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்ய முடியும். எளிய நெசவாளர் குடும்பத்தில் பிறந்த ஒருவர் தனது சிந்தனைகளால் உலக அமைதியை பற்றி பேசும் அளவுக்கு உயர்ந்தார். எனவே இன்று நாம் அவரை நினைவு கூறும்போது ஒரு வார்த்தை சொல்வோம்: வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க மனித நேயம், வளர்க உலக அமைதி. இதுவே வேதாந்திரி மகரிஷி நாம் செலுத்தும் சிறந்த மரியாதையாகும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க மனித நேயம், வளர்க உலக அமைதி. வாழ்க வையகம்,
வாழ்க வளமுடன், வாழ்க மனிதநேயம், வளர்க உலக அமைதி, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க மனிதநேயம், வளர்க உலக அமைதி, வளர்க உலக அமைதி. வணக்கம்.